மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் ஜேவி அப்படின்ட்டு சமீபத்தில் மீம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. விஜய் அப்படின்னு சொல்லாம ஜேவி அப்படின்னு சொன்னது தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்கள் தான். இவர் விஜய் அப்படிங்கிற பேரை சொல்ல மாட்டாரா, ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. தளபதி இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆரம்பத்துல தளபதியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டே தான் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்ல இருந்து அன்னதானம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இத ஒரு பெரிய குறையா எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜயோட போட்டோவை காட்டி தான் எல்லா நல்ல விஷயங்களையுமே செய்யணுமா, அப்ப மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. உடனே தளபதி இந்த விஷயத்துல தலையிட்டு மிஸ்டர் ஆனந்த் அவர்களை கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்த நிலைமையில இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, போன மாசம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலத்துல நடந்தது. இந்த நிகழ்ச்சியில பேசின கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் ஜேவி அப்படின்ட்டு தளபதியோட பேரை முழுசா சொல்லாம ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை சுருக்கமா ஜேவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. இது சோசியல் மீடியால பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் ஆனந்த் அவர்கள் பேசினதை தளபதி பக்கம் திருப்பினாங்க. எப்படி அப்படின்னா, விஜய் அவரோட பேரை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுல தான் நிர்வாகிகளை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட ஆரம்பிச்சது. ஆனா ஆனந்த் அவர்கள் தளபதி மேல இருக்க மரியாதை காரணமா மட்டுமே விஜய் அப்படிங்கிற பேரை சொல்றதுக்கு தயங்குறாரு. உண்மையாலுமே ஆனந்த் அவர்கள் மேல எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தளபதி அதை சரி பண்ண பாப்பாரே தவிர ஆனந்த் அவர்களை ஒரு நாளும் ஒதுக்கி வைக்க மாட்டாரு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு விசுவாசமான ஆள் தளபதிக்கு இனிமேல் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். 24 மணி நேரமும் தளபதிக்காக மட்டுமே உழைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரோட வாழ்க்கையில பாதி நாட்களை தளபதிக்காக அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் மக்கள் மத்தியில இவர் பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இது தளபதிக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. சோ ஆனந்த் அவர்களை கூப்பிட்டு இப்ப தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் தயங்காம என்னோட பேரை சொல்லி பேசுங்க. ஜேவி இல்லனா தளபதி பெயர் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச வேணாம். விஜய்னு டைரக்டா பேரை சொல்லி பேசுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.